எல்லாருக்கும் வணக்கம். லென்த் ஆயிடுச்சு, ஸோ அதனால் எவ்வளோ கிறிஸ்பாக பேச முடியுமோ பேசிடுறேன். முதல்ல நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ இந்த பாசமான அண்ணன் தம்பிகளை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பார்க்குறதில்ல. அதனால் சரி ஓகே, ஒரே பையன் இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. ருத்ரா, யூ ஷுட் பி வெரி லக்கி டு ஹாவ் சச் அ பிரதர். அண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதை வந்து ஒரு சினிமாவாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபேமிலி படத்துக்கெலாம் பயங்கர டிமாண்டு இருக்குது. அதனால் வேறு யாரோ பண்ணுறதுக்கு நீங்களே சீக்கிரமாக ஒரு சினாப்சிஸை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வானத்தை போல 2 இல்லை ஆனந்தம் 2 டைட்டில் வச்சு விஷ்ணுவோட அப்பா கேரக்டரில் நீங்களே, ருத்ராவோட அப்பா கேரக்டரில் அவரே நடிச்சிட்டாருன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்கள் சொன்னது. அண்ட் ருத்ராவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து விஷ்ணு ப்ரோவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் இன்ட்ரவர்ட்ன்றதுனால எங்கே போனாலும் கொஞ்சம் அப்படியே அங்கே ஓரமாக அப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கூச்சமாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பயங்கரமாக பேசுது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக பேசுகிறாரு. யாரா இவர் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நானும் பேசுகிறேன். நான் நினச்சேன் ஓகே, நம்மள மாதிரி இவரும் அங்கே தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காரு போல். அதனால் ஓகே, 2 பேரும் ஆளுக்கால் ஒரு கம்பெனி அப்படி ஃபீல் பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சி நானும் பேசிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் மேலே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் விஷ்ணு ப்ரோவோட தம்பி அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என் நோட் பண்ணி ஹி வாஸ் ட்ரைங் டு மேக் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஜெஸ்டர். தேங்க்யூ. அது டிஃபைன்ஸ் யுவர் கேரக்டர் ருத்ரா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ட்ரெய்லர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது அந்த பீரியடில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஜீவா சாரோட படங்கள்லாம் இருக்கும். உள்ளம் கேட்குமே, உன்னாலே அதில் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வைப் இருக்கும்ல, அது வந்து இந்த ட்ரெய்லரில் இந்த சாங்ஸில் ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ரோமியோ பிக்சர்ஸ், விஷ்ணுஷால் ப்ரோ அண்ட் துரை ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹாட்ஸ்பாட் 2 மச்சோட ஃபங்க்ஷனில் கூடி சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை கூப்பிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகுமார் ராமகுமார் அவர் தான் இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாலாம் சொன்னார். லைக் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ட் ரேப்பில் லைக் கிளிம்ஸ் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் லைக் மாஸ்டர் ஜென் மார்ட்டின் வேறு மாதிரி மியூசிக் போட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு. ஸோ இது இந்த ட்ராக் வந்து தமிழ்லேயே ஃபாஸ்டஸ்ட் ரேப். லைக் பெர் செகண்டுக்கு 6.7 சிலபிள்ஸ் இருக்குது. லைக் ஒரு செகண்டுக்கு 6 வேர்ட்ஸ் வரும். லைக் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்டு இந்த ட்ராக் ஹோல்ட் பண்ணியிருக்கு. லைக் ஹோப் இது ஒரு ஃபுல் ட்ராக்காக வரும்னு நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பிரதிபிக்கிறது பல பரிமாணத்தில் ஹாட் ஜிம் அக்கா போல் பல பெண்ணால் பிடிக்கிறது பல படப்படப்பன நியூரான் டிவோஷனல் அக்கா முன்னால் பார்த்துன்னு பிடிச்சின பழகிட்ட போனா பலனக்கா போல் நம்ம கிட்ட பார்த்துரு குட் பழகிட்ட சிக்காயிட்டு விக்காதில் சிக்காய்க்கிற சக்கி தங்களை வலிக்கு அந்த பாஷன் பிக் ஸ்டேஜில் எத்திர பண்ண பாஸ்டனிகளுக்கு இது காணருக்கன பல கௌத்திர பல கருத்தில் படி கேள்விய காதல வலிக்குது விழுந்தன கிழந்துட்டு மறுபடி வள கிரிக்கிறீங்கள வாய்ப்பன விட மனம் இருக்குது கிரிக்கிற நெருப்பலி இருக்குது மனதில் சுத்து இது தலை கிரிக்கிறேன். லைக் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரெக்கார்ட் நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். லைக் இதை விட ஃபாஸ்டான ட்ராக். ஸோ நான் அதையும் பர்ஃபார்ம் பண்ணிடுறேன். இருக்கிற பொழுத்தில் இழுத்து இருப்பது இழுந்து நவரது நினைச்சிட வேணாம் உனக்கு இடுத்து மலை பல இடுத்து நீ கொடுத்து இடுத்து பின்னர் பண்ணி இழுத்து நீங்கள் வந்து இருப்பது ஒரு மறு கிடிக்கில் வரும் பல கிம்மை இன்னொரு மணி இடுப்பட்டு படிச்சது உனக்கு என்ன வேணும் உனக்கு பண்ண பட்டு ஒரு வர மணிக்கிற ஒழிக்கிட்டு பிடிக்காது ஒழித்துட்டு உனக்கு என்ன வேணும் அது வரும் பரு விழுந்து நீ கிளம்புற திருவனை கிடைக்காது பொழுது ஒளித்திரு உனக்கு என்ன வேணும் அது வரும் விழுந்து நீ கிளம்புற திருவனை கிடைக்காது புதுவிக்கு ஒருத்தனை புதுவிட மாட்ட பறிக்க பண்ணி என்ன வேணும் மணிக்க மணிக்கு எழுந்து மனதில் முடிக்கு முன்னாடி நீ மணிக்கு மூலிகையில் படுத்து பத்து புறப்பட்டு உனக்கு என்ன வேணும் உலகத்தை கேட்டு நடக்காத உனக்கு இல்லை வந்து டைம் நான் விருப்பம். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாய். சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். And it's not just because of the lovely people I was fortunate to work with. It's also thanks to the press and media I've been meeting over the last 10 days. So thank you very, very much. It means a lot to me. உங்க அன்புக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் என் மன நிறந்த நன்றி. I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I absolutely must express my gratitude. Thank you so much, Krishna sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but thank you for your patience more than anything else. I've been saying it too many times now, but I truly, truly mean it.
I don't think I would have made it through this set without your patience. So thank you very much. To my producers, thank you very much for having faith in me, Vishnu sir especially, and Durai sir for bringing me on board this film, especially knowing that I don't know the language and you still had faith that I could pull this off. So thank you so much. To all to the whole direction team, Cyril, Sujita, and all the ADs, thank you so much for making it so easy on set. Mukesh, thank you for your story. Sharda, thank you for your words. Ruchi, thank you for the awesome wardrobe, which I might steal for myself. So thank you so much. Harish sir, unga shots, unga frames, vera level. Thank you for making us look as awesome as we did. Pranav, thank you for making sure that we do look awesome on screen with your edits. So thank you very much. Sindhu ma'am, I think you worked harder than I did to make sure that I got my lines right. So thank you so much for your time and your efforts. I truly, truly appreciate that. To all the senior actors that I unfortunately didn't get to spend a lot of time with all of them, but to those who did share screen space with me, thank you for making it so easy to be on set and to be acting in a language that I don't speak. And I hope that next time I'm here, I will speak a little more Tamil than I am right now. I'm Jen Martin. Thank you so much for your music and thank you for making me a small part of that. If you watch the film, which you should on the 11th of July, Oho and then Baby in the theaters, you might hear my voice. So let me know when you do. Suddenly when you come on stage, you've prepared a long speech and then you've forgotten everything that you have to say. So I'm pretty sure that I'm missing out on a lot of names. I definitely do want to thank my own team, Srushti, Sujata, Istiaq. Thank you so much for having my back all the time. My lovely co-actors, Nivashini, Nirmal, thank you for helping me find friendship on set. And of course, Rudra. I think you had to be the most patient with me because you had to share screen space with me the most, and I can only imagine how hard it must be to share screen space or react to someone who doesn't know what she's saying. So I'm so thankful to you. Thank you so much. All the best. This is only the beginning, and congratulations to you and welcome to the cinemas. And may we all keep celebrating our journey in the Tamil film industry together. And my na Tamil makkale na ungale kaadalikkire. Thank you so much. This means a lot to us. I hope that you go to the theaters and watch us because I was very nervous about singing on stage. But you guys know what I'm going to sing, so please join me in when I sing the chorus, okay? இதுவரை நானும் தனிமையில் கிடந்தேன், முதல் முறை உன்னால் காதலை உணர்ந்தேன், கணவனே காதல் கணவனே, எனக்கென பிறந்த தலைவனே, அழகனே உலகின் அழகனே, உயிரெல்லாம் பகிரலாம் ஒன்றென மயங்கலாமோ, Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால், ராகுல் அவர்கள், துரை அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா நம்ம ரொம்ப நாளாக நடிச்சிட்ருக்கோம், பயம்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நேற்று என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான், மச்சி நீ வந்து ஆக்டராக இருக்கும்போது என்ன வேணால் பேசலாம்டா, உன்னை தான் வாயை பொழந்து பார்த்துன்னு இருப்பானுங்க, ஆனால் நீ படம் எடுத்தப்புறம் படம் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, அது பேச்சை குறைச்சிரு அப்படின்ட்டான். அது ரொம்ப கரெக்டு தான். அதனால் ஸோ லைக் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு see ஆன் த ஸ்க்ரீன், அதுதான் எங்களோட எஃபர்ட், அதுதான் என்னோடய எஃபர்ட். ஸோ அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று, இப்போது நெப்போ கிட் எல்லோரும் அதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஃபீல்டில் இருக்கோம்,
நம்ம ஆளுங்களாம் நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம் உள்ள. அது ஈஸி இல்லை, டக்கு நம்ம அப்படியே புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதான் விஷ்ணு பண்ணிட்டாருன்ட்டு ஒரு சாரார் சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு அவர் ஆக்டரு அவரோட இவர் எடுத்துன்னு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், அந்த கேள்விக்கு ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து காத்தால கோயில் போகும்போது வேண்டினே இருந்தேன், எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். கோயில் போகும்போது சிவா எனக்கு எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும், நான் கரெக்டாக பேசணும்னு அப்படியே வேண்டிட்டு இப்படி போகும்போது டக்குன்னு நின்றுட்டு ஆமாம் பிள்ளையார முருகரும் வேண்டிக்கணும், ஏன்னா அவங்களும் நெப்போக்கிட்டு தான் கடவுளோட. ஆனாலும் நின்று அவங்களையும் வேண்டிட்டு வந்தேன். இது ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சும்மா சொல்கிறேன் முருகரை ஏன் முருகர் கூட அந்த சூரபத்மனை கொன்னதுனால தான் முருகர், அவர் அதை கொன்று நம்மளை காப்பாற்றினால தான் முருகர், அவரும் ஒரு எஃபர்ட் போட்டதுனால தான் அவர் நம்ம வேண்டுறோம். அது மாதிரி ருத்ரா வந்து ஆஸ் அன் ஆக்டர் முதல்ல வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நான் இது முதல்ல சொல்லிடுறேன், இந்த கதை இந்த டைட்டில் எல்லாமே நான் போகும்போதே இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறது வந்து குமார் ராஜா சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ஃபார்மேட் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து மாடர்ன் லவ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி. அந்த ஆந்தாலஜியில் ஒரு படம் என்னை நம்பி கொடுத்தாரு குமார் ராஜா, அப்புறம் மதி மேம் 2 பேரும் என்னை நம்பி கொடுத்தாங்க. அதை நான் பண்ணதுனால அந்த படத்தை அந்த 40 மினிட்ஸ் படத்தை விஷ்ணு சாரும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா மேமும் பார்த்துட்டு தே லைக் இட். அப்புறம் துரை அவரும் பார்த்துட்டு அவங்க பிடிச்சதுனால என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் போகும்போது எல்லாருக்கும் எப்படின்னா, ஆக்டருக்கு நம்ம டைரக்டர் தானே போய் இது பண்ணுவோம், நெரேட் பண்ணுவோம். நான் போகும்போது எனக்கு ஆக்டர் நெரேட் பண்ணுறாரு கதையை, நான் நம்ம ப்ரிவிலேஜ்டு. அவர் கதையை நெரேட் பண்ணும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேண்ட் பிக்டு ஸ்டோரி ஃபார் ஹிஸ் பிரதர். அந்த கதை ரொம்ப நாள் அவங்க தம்பிக்காக கதை கேட்டு இந்த கதையை ஹேண்ட் பிக்டாக எடுத்து வச்சுருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதில் என்னென்னா, இதில் ஒரு ஹீரோ கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த கதையில். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம விஷ்ணு சார் 2-3 சஜஷன் சொன்னார். சரி இவங்களை பண்ணலான்னு சொல்லும்போது கதை விஷ்ணு சார் நரேட் பண்ணும்போது ஐ குட் see himself in the story. அவர் பேசும் அவரோட எமோஷன், அதை கதை நரேட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு டைரக்டரோட பயங்கரமாக நரேட் பண்ணார். ஏன்னா அவரோட இமோஷன்ஸ் அந்த கதையில் இருந்தது. அப்போ நான் அவரை வேண்டி கேட்டுக்கிட்டேன், சார் ஐ திங்க் யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் த மூவி. அது ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி சாட்சியத்துக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து he has played not a cameo, not an extended cameo, he has played a character role in the film. I am very very grateful to you. நிஜமா see அதான் நான் அண்ணன், எனக்கு தம்பி இருக்காரு, நமக்கு ஒரு அண்ணன் இருக்கலாம்னு யோசிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணன், கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் ருத்ரா பற்றி நீங்கள் இந்த கிளிம்ஸ் பார்த்ததில், இந்த ட்ரெய்லர் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னென்னா, விஷ்ணு சார் வந்து என் தம்பி நடிக்க போடா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்டா, நடிடா அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். நான் வந்து ருத்ரா அஸ்வினா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். நீ வந்துட்டடா, நீ ஆக்டரான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ருத்ரா ஆல் த வெரி பெஸ்ட். ருத்ரா என்ன பண்ணுறது, நான் தான் ஃபஸ்ட்டு டைரக்டரு, நீ தான் என் ஃபஸ்ட்டு ஆக்டரு. நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே டெபியூங்க. எனக்கு தான் முதல் படம், மிதிலாவுக்கு முதல் தமிழ் படம், நிர்மல் நிவாஸ்டிக்கு தான் முதல் படம். ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ மிதிலா பற்றி பேசணும். மிதிலா என்னென்னா, நான் ஆக்டருங்க, அதனால நான் ஒரு விஷயத்தை நம்புவேன். ஸ்க்ரீனில் தமிழ் பேசும்போது அது உங்களுக்கு தமிழாக வந்து சேர்ந்தாதான் அந்த சீனோட இம்பேக்ட் இருக்கும். அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு மிதிலா வந்து அந்த தமிழ் லைன்ஸை மனப்பாடம் பண்ணி அவங்க தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னா பத்தியாக லைன் பேசியிருக்காங்க, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அதை அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா, கொஞ்ச நாள் அவங்க டைலாக் பேசி முடிச்சோடனே மிதிலா நீ என்ன பண்ணுற அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பிச்சிடணும் அவங்கக்கிட்ட. அவ்வளோ நம்ப வச்சுட்டாங்க தட் ஷி நோஸ் தமிழ்னு. ப்ளீஸ் வாட்ச் இட் ஃபார் ஹர். ஓகே. அண்ட் நிவாஷினி, நிர்மல், தே ஹவ் டன் அ பியூட்டிஃபுல். நிர்மல் ஸ்டாண்டப் காமெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த காமெடியை வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் ரெட் இன் சர்க்கிங்கில் நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது வந்து கிரெடிட் லிஸ்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால் பீப்புள் ஹவ் டன் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஐ எம் வெரி வெரி கிளாட். வி நீட் யுவர் சப்போர்ட். ஜூலை 11th தியேட்டரில் வந்து பாருங்கள். இது ரொமான்டிக் என்டர்டெய்னரை தாண்டி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம தெரியும்ல, அப்போ நம்மளோட ஃப்ளாஸ்லாம் தெரியும்ல, அதுக்கு தானே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறது. கிளம்பும் போது ஒரு கண்ணாடி பார்க்குறது அதுக்கு தானே, மூஞ்சிலாம் சரி பண்ணிட்டு போகலான்ட்டு. அந்த கண்ணாடியாக இந்த படம் ஒரு ஃபேமிலிக்கு கூட இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி. நான் ஃபேமிலி சொன்னேன்னா அந்த ஃபேமிலியை தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.
திஸ் இஸ் a romantic entertainer which also caters to the family audience. ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க, அதான் நான் சொல்வேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரே நிமிஷம், நான் போகிறதுக்கு முன்னாடி ஓஹோ என் பேபின்றது ஒருத்தருக்கு ஒருத்தங்க பேபி, அதான் டைட்டில். ஓகே, திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் டைட்டில். நான் வரும்போதே கேட்டேன், இந்த டைட்டில் வந்து யாருமே எடுக்கலையா சார், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமான்னு கேட்டேன். இல்லை எடுக்கல. நாங்கள் அது ஏதோ காதல் மன்னனோட பிளெஸிங், லவ் ஸ்டோரின்றதுனால அவர் ஜெமினிகிரன் சாரோட பிளெஸிங் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில், இட்ஸ் அன் ஆப் டைட்டில் ஃபார் ஆர் ஃபில்ம். ஓஹோ இந்த பேபின்னு ரொம்ப ஆப் டைட்டில், நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போது என் பேபிஸ்லாம் நான் எல்லாரையும் கூப்பிட விரும்புகிறேன். ஃப்ரம் தி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் டு த க்ரூ மெம்பர்ஸ், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஐ வுட் லைக் டு, இப்போயா இல்லை யாரா பேசின அப்புறமா லாஸ்டா இல்லை லாஸ்டா? ஓகே ஓகே, மை பேபிஸ் வில் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் லாஸ்டா. தேங்க் யூ ஸோ மச், ப்ளீஸ் சப்போர்ட் இஸ். தேங்க் யூ. Thank you so much, sir. எஸ், ஏதோ மறந்துட்டாங்க. எஸ், என்னோட பெரிய பேபியை மறந்துட்டேன், ஜென் மாட்டுனேன். அது எப்படி நான், ஏன்னா நான் வரும்போதே அவன் எனக்கு என்னென்னா ஏன் மறந்துட்டேன்னா, எப்படியும் கனவுல வருவான். ஆமாம், ஏன் கனவுல வருவான், அவன் திட்டுவான். ஏன் தெரியுமா, அவன் கனவுல நான் வர முடியாது, ஏன்னா அவன் தூக்கமே கிடையாது. தூங்கினா தான் அவனுக்கு கனவு, அவன் தூங்கவே மாட்டான், நான் தூங்கிடுவேன். எனக்கு கனவுல வருவான், அவனுக்கு கனவு கிடையாது. ஜென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி சாங் மேன். லைக் நான் என்ன வந்து ஒரு நார்சிசிஸ்டிக்காக என் படம் பாட்டை நானே கேட்குற அளவுக்கு நீ பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். லவ்லி சாங்ஸ் ஜென் அண்ட் த டீம். இல்லை இப்போ மிஷ்கின் சார் வந்துட்டு, நான் தான் சொல்கிறேனே, எனக்கு ஏன் பயம்னா, நான் எடுத்துட்டேன்னா எல்லா டைரக்டரும் இந்த படத்தில், மிஷ்கின் சார்லேருந்து பாலாஜி சக்திவேல் சார்லேருந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு தெரியும், நான் பேசணும். நான் ஏன் இப்படி ஓடினேன்னா, பேசினா கதை சொல்லணும்னு பயம். ஏன்னா அவர் இன்னும் வராரு அப்படி சொல்லி ஆகணும். நான் அதனால் என்னென்னா, சேவ் இட் ஃபார் அனதர் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் ஐம் வெரி ப்ரிவிலேஜ் டு, அந்த கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துருவீங்க, கடன்னு கட் ஆகும்போது அவ்வளோ ஆக்டர்ஸ், அஞ்சு குரியன்லேருந்து மிஷ்கின் சார்லேருந்து ரெட்டின் சார்லேருந்து அவ்வளோ ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு படத்தில். அதுவும் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ப்ரிவிலேஜ். சாரை பற்றி நான் தான் பேசணுமா, உலகமே பேசும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.